தொடர்பில் இருந்தார், அது குற்றச்சாட்டு அப்படின்னா, அன்று திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது வைகோவுடன் அலை அலையாக தொண்டர்களும் நாங்களும் பின்னோக்கி வந்தோமே, தொடர்பிலும் இருந்தோமே. அப்ப இது குற்றச்சாட்டு, இது துரோகம் என்றால் அதுவும் துரோகம் தானே? அன்னைக்கு கலைஞருக்கு செய்ததும் திமுகவுக்கு செய்ததும் துரோகம் தானே அப்படிங்கிறார். இல்லை, அன்றைக்கு ஏற்பட்டது 93 ஏற்பட்ட நிலைமை என்பது அது வேறு. அதை இதோடு ஒப்பிக்கொள்ள முடியாது. விலகியவர்கள், அதாவது நீக்கப்பட்டவர், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருப்பதும், கலைஞரை கொலை செய்ய பார்த்தார்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருகிறது, அது தொடர்பாக கட்சியிலிருந்து நீக்கப்படுறதுங்கும் போது துரோகத்துடைய அளவீடையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கோ? அப்போ மல்லை சத்யா அவர்கள் சொல்ற மாதிரி அந்த பெரிய துரோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாமா? நீங்க ஒப்பிட முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அதாவது பழைய வரலாறு உங்களுக்கு சொல்ல வேண்டும். 1993 உறுதி செய்யப்படாத ஒரு உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் வந்தது. அதை கொடுத்தவர் சுப்பிரமணிய சாமி. பழைய வரலாறுலாம் கிளற நிறைய பேச வேண்டியிருக்கும், அந்த 1/2 மணி நேரம்லாம் பத்தாது. சுப்பிரமணிய சாமி யாருடைய தரகர் என்று தெரியும், சுப்பிரமணிய சாமிக்கு பின்னாலே யார் இருந்தார்கள் என்பதெல்லாம் தெரியும். ஜெயின் கமிஷனுடைய விசாரணை அறிக்கையெல்லாம் எடுத்து பாருங்க, சுப்பிரமணிய சாமி எப்படிப்பட்ட நபர் என்பது தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்கள் தலைவர் வைகோவை தூக்கி எறிவதற்கு 92 அக்டோபர் மாதம் அவர் கட்சிக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு ஓராண்டுக்கு முன்பு பத்திரிகையாளரிடத்தில் டெல்லியில் பேட்டி கொடுக்கிற போது சுப்பிரமணிய சாமி சொன்னார், வைகோ அன்றைக்கு வை கோபால்சாமி இல்லாத திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் என்று சொன்னார். ராஜீவ் படுகொலை நடந்து ஓராண்டுக்கு பிறகு அதுக்கு ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்டு, அந்த சதித்திட்டத்தினுடைய விளைவாகத்தான் அன்றைக்கு அந்த ஊர்ஜிதமாகாத தலைவர் கலைஞரை கொலை செய்வதற்கு புலிகள் முயற்சிக்கிறார்கள். வைகோவினுடைய ஆதாயத்திற்காக என்ற ஒரு செய்தியை, ஒரு உளவுத்துறை தகவலை அனுப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைப்பதற்கு, குறிப்பாக வைகோவை வெளியேற்றுவதற்கு அந்த சதியிலே தொடர்பிலே இருந்தவர் சுப்பிரமணிய சாமி. எந்த காலகட்டத்திலையும் கலைஞருக்கு எங்கள் தலைவர் வைகோ துரோகம் இழைத்ததில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல, அப்ப சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடன் இந்த வரலாறு அப்படியே ஒதுக்கி தள்ளிட முடியுமா? நீக்கியது யார்? எதை நம்பி நீக்கினார்கள்? என்ன காரணம்? இந்த வரலாறை நம்ம பார்க்கலையா? அந்த வரலாறை நீங்கள் உள்ளே போய் பார்க்க போனால் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பதே தவறு என்று நான் சொல்லுகிறேன்.